ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பங்கர்ஸ் யூடியூப் சேனல். ஆர்ஆர்பி பிஓவில் இந்த வருஷம் வேக்கன்சிஸ் வருமா? அப்படி வந்தால் எவ்வளோ வேக்கன்சிஸ் வரும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் மெயின்ஸுக்கான கைடன்ஸ் கொடுப்போம். இந்த ரெண்டாவது சேனலில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்டு ப்ரிலிம்ஸுக்கான கண்டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த எக்ஸாமுக்கு நான் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸாக அப்பியர் ஆகிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னால் எவ்வளோ வேக்கன்சிஸ் வரலாம் அப்படிங்கிறத தோராயமாக சொல்ல முடியும். ஓகே, இந்த வேக்கன்சி அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி 3 பார்ட்டாக நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாமை பிரிக்கலாம். பிஃபோர் மெர்ஜர், ஆஃப்டர் மெர்ஜர் அண்டு ரீசன்ட் டைம். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு கிராம பேங்க் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி இது பல்லவன் பேங்க் அண்டு பாண்டியன் பேங்க்னு இருந்துச்சு. அதை 2019 மெர்ஜ் பண்ணாங்க. இப்போ அது தமிழ்நாடு கிராம பேங்காக இருக்குது. மெர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் சேர்ந்து 300லிருந்து 400 பிஓ அண்டு கிளர்க் வேக்கன்சிஸை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. செப்பரேட்டாக 300 to 400 இருக்கும் பிஓ அண்டு கிளர்க்குக்கு. ஆஃப்டர் மெர்ஜிங் ரொம்ப ஷாக்கிங்காக கம்மியான வேக்கன்சிஸ் தான் வந்துச்சு. எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னா 73, 84 அண்டு 90ஸ்லேயே வேக்கன்சிஸ் மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. பிஃபோர் மெர்ஜர் பார்த்தீங்கன்னா 300லிருந்து 400 வரை தாராளமாக உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருந்துச்சு. 2018 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி ஆஃப்டர் மெர்ஜர் 2017 நான் பேங்கிங் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ 400 கிட்ட இருந்துச்சு வேக்கன்சிஸ். இப்போ ரீசன்ட் டைமில் 2022 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஓஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஜாப் ரோலுக்கு கிளர்க்ஸை ப்ரொமோட் பண்ணிவிட்டு கிளர்க்கில் வேக்கன்சிஸ் அதிகமாக எடுத்துட்டாங்க. 451 கிளர்க்கு ரெக்ரூட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சீனியர் கிளர்க்கெல்லாம் பிஓவாக ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன நடந்தது அப்படின்னா, இமிடியட் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு வேக்கன்சிஸ் 0 ஆகிடுச்சு. பட் 2021 156 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி 70s 80ஸ்லேயே மெயின்டைன் ஆன வேக்கன்சி 2021 156 வந்துச்சா. ஸோ நல்ல வேக்கன்சிஸ்ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண அடுத்த வருஷமே வேக்கன்சிஸ் நமக்கு 0 அப்படி ஆயிடுச்சு. அதனால் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வேக்கன்சிஸ் அதிகமாக வந்தால் அடுத்த வருஷம் வேக்கன்சிஸ் வராது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அது கிடையாது ஆஸ்பிரண்ட்ஸ். 2022 என்ன நடந்தது அப்படின்னா, கிளர்க்ஸை பிஓவாக ப்ரொமோட் பண்ணதுனால அந்த வருஷம் வேக்கன்சிஸ் எடுக்கலை. இமிடியட் நெக்ஸ்ட் இயர்ஸ் அப்படி பார்த்தா இமிடியட் நெக்ஸ்ட் இந்த வருஷம் 0 வந்துச்சா. 2023 நிறைய வேக்கன்சிஸ் வந்திருக்கணும் இல்லையா, வந்துச்சான்னா கிடையாது. 33 வேக்கன்சிஸ் தான் வந்துச்சு 2023. ஸோ 2024 நீங்கள் பார்த்துருப்பீங்க 110 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து 180ஸ்க்கு மேலே 182 சம்திங் ஃபைனல் வேக்கன்சிஸ் இருந்தது, இன்க்ரீஸ் ஆச்சு. பாஸ்ட் 2 இயர்ஸாக 2023 ஆர்ஆர்பி கிளர்க்கில் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. 2024 ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் 2 எக்ஸாமுக்கும் வேக்கன்சிஸ் ஃபைனலில் இன்க்ரீஸ் ஆச்சு. புரிஞ்சதுங்களா? ஸோ இது இந்த லாஜிக் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் எடுத்துக்கவே கூடாது. வேக்கன்சிஸ் அதிகமாக இருந்தால் அடுத்த வருஷம் வராது அப்படிங்கிறது. ஸோ நம்ம அனாலிசிஸ் படி ஆஃப்டர் மெர்ஜர் 70லேருந்து 80 வேக்கன்சிஸ் பர் இயர் எடுக்கிறாங்க. ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் மாற்றி மாற்றி எடுத்ததுனால ப்ரொமோஷன் பாலிசினால் சேஞ்சஸ் ஆச்சு. இமிடியட் ரெக்ரூட்மெண்ட் இருந்ததுனால லாஸ்ட் இயர் 110 180 வரை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம எவ்வளோ வேக்கன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 73ல் இருந்து 86 வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இனிஷியல் டைமில் நோட்டிஃபிகேஷனில் 73லேருந்து 86 வரை வரலாம். இதை விட அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது 73லேருந்து 86. அதிகமாக வந்தால் சந்தோஷம், கம்மியாக வந்தால் ஃபைனல் வேக்கன்சிஸில் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா. அப்படி ஒருவேளை 2022 எடுத்த பாலிசி எடுத்தால் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. அதை நான் லேட்டராக சொல்கிறேன். இப்போதைக்கு 73லேருந்து 86 வரை வரலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்
அண்டு சப்ஜெக்ட் வைஸாக ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். கண்டென்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டிஎன் பேங்கர்ஸ் மெயின்ஸ் சேனலில் மெயின்ஸுக்கான கைடன்ஸும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனலில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் அர்த்தமெட்டிக் சம்ஸும் கொண்டு போக போகிறோம். அண்டு வித் ரீசனிங் செக்ஷனும் ஹேண்டில் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக டிஎன் பேங்கர்ஸ் சேனல்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் இந்த வருஷம். வேக்கன்சிஸை பற்றி கேர் பண்ணாதீங்க. இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. டிபெண்ட்ஸ் ஆன் வேக்கன்சி நம்மளுடைய ஸ்டடீஸை ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.